الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم بتقوى الله عز وجل والطاعة بما أمر. قد قال الله تعالى في قرآنه الكريم: وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. وقال النبي صلى الله عليه وسلم: من كانت همومه هما واحدا هم الآخرة كفاه الله مؤونته، ومن تشعبت به الهموم لم يبال الله في أي أوديتها هلك، أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து தனது ஆட்சியை உருக்கமாக நுணுக்கமாக செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். இருண்ட சமுதாயத்தின் ஒளிவிளக்காய் வந்து உதித்த உயிரிலும் மேலான ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று துஆ செய்ததின் பின்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விலக்கி இருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் முஸ்லிம்கள் அழகான ஒரு மார்க்கத்தை, நுணுக்கமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கிறான். எவ்வளவு நுணுக்கமானது என்றால், நான் முஸ்லிம் என்றால் நான் என்ன பேச வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே மிக நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டார், மகன் அல்லது மகள் மரணித்து விட்டால் எனக்கு நினைத்ததையெல்லாம் பேச முடியாது, என்னுடைய வாய்க்கு வருவதையெல்லாம் பேச முடியாது. நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் எனக்கு தீர்மானித்துள்ளது. எனக்கு கஷ்டம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, என்னுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் தீர்மானித்துள்ளது. நுணுக்கமான இந்த மார்க்கம் எத்தனை ஆயிரம் வருடங்கள் பழையதாக இருந்தாலும், இன்னும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் இருக்க போவதாக இருந்தாலும், அன்று தொடக்கம் கடைசி வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கம், யாராலும் மறுக்க முடியாத ஒரு மார்க்கம், ஒரு நுணுக்கமான உன்னதமான மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அன்று தொடக்கம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நல்ல விதமான பெயர்களையே எடுத்துக் கொடுத்திருக்கிறார். எமது முன்னோர்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறார். முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர்கள் அத்தனையும் சும்மாக பணம் கொடுத்து கிடைத்த ஒரு பெயர் கிடையாது. அது அத்தனையும் அவர்கள் செய்த தியாகத்தினூடாக, பின்பற்றிய மார்க்கத்தினூடாக கிடைத்த பெயர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்பொழுது இருந்த பழையவர்களிடம் கேட்டு பாருங்கள், அந்த காலத்திலே இருந்த முஸ்லிம்கள் இன்றும் இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுவார். அது பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுவார்.
எனது நாட்டிலே இருக்கக்கூடிய மிம்பர் மேடைகள் இதற்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே வெள்ளிக்கிழமையுடைய குத்துபாக்கள், மிம்பர் மேடைகள் இபாதத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஹஜ் பேசப்பட்டது, நோன்பு பேசப்பட்டது, ஜகாத்து சதகாக்கள் பேசப்பட்டது, நல்ல விடயங்கள் பேசப்பட்டது. இன்று பாருங்கள், எங்கெல்லாம் பெரும் பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பெரும் பாவங்களும் மிம்பர் மேடைகளிலே பேசப்படுகிறது என்றால் பொருத்தமில்லாமல் பேசவில்லை, நடக்கிறது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான செய்தி, ரமதான் மாதம் பேசுவதற்கு எத்தனையோ தலைப்பு இருக்கிறது. உலமாக்களை அழைத்து என்ன பெரும் பாவங்கள் இருக்கிறதோ அந்த பெரும் பாவங்களை தலைப்பாக கொடுக்கிறார்கள். ரமதான் மாதத்திலே பேசுங்கள், நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக. யாராலும் மறுக்க முடியாது. வாலிபர்களுடைய நிலைமையை எடுத்து பாருங்கள். எத்தனையோ கலாச்சார சீர்கேடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், பெற்றோர்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது, பொறுப்புதாரிகளுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. மிக பெரும் ஒரு பாவமாக அதனை கருதுவதை நாங்கள் விட்டுவிட்டோம். மிகப்பெரிய ஒரு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். போதை பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள். எமக்கு மத்தியிலே இன்று ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. லேசான ஒரு விடயமாக கருதி கொண்டிருக்கிறோம். அதனுடைய பாரதூரம் தெரியாமல் நாங்கள் விளங்காமல் நடந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்யும் என்பதை யோசிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனுடைய ரிசல்ட்ஸ்கள் வெளியாக தொடங்கினால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலைமைதான் போதை பொருளுடைய விடயம் இருந்து கொண்டிருக்கிறார். இதை போன்று பல 100 தவறுகள் எமக்கு மத்தியிலே நடந்து கொண்டே இருக்கிறார். வாலிபர்களுடைய நிலைமையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 38 வாலிபர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார். காலை நேரம் ஒரு பேச்சுக்காக விசாரிக்கப்பட்டது. அதில் எத்தனை பேர் சுபகு தொழுது இருக்கிறார்கள் என்பதா கவலையான விடயம். 38 வாலிபர்களிலே 4 பேர்கள் மாத்திரமே சுபகு தொழுது இருக்கிறார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். எமது பிள்ளைகள் சுபகு தொழாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை ஒரு பாவமாகவே கருதுவதற்கு எமது உள்ளம் இடமளிக்கிறது இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைய தினம் மௌத்து வந்தால் மௌத்து என்னவாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். தடுக்க வேண்டிய பெற்றோர்கள், பொறுப்புதாரிகள், மூத்தவர்கள், ஆசிரியர்கள் தடுப்பது கடமை என்பதை உணர வேண்டும். வாலிபர்களுடைய நிலைமையை எடுத்து பாருங்கள். எத்தனையோ பாவங்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கம் இருக்கிறது. ஒரு தாயுடைய கவலையை பாருங்கள், எங்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதை பாருங்கள். மானத்துடன் வாழ்ந்த ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாயுடைய பேச்சு, ஃபத்வா கேட்கிறார், உலமாக்களிடம் ஃபத்வா கேட்கிறார். என்னுடைய மகன் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார், என்னுடைய மகளும் இருக்கிறார், வீட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, அதனால் மகளை வேறொரு வீட்டுக்கு தூங்குவதற்கு அனுப்பி எடுக்கலாமா என்று ஒரு தாய் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஃபத்வா கேட்கிறார் என்றால் எங்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறது என்பதை பார்க்க. இந்த விடயத்தை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த தாய் வெட்கத்தை விட்டு தன்னுடைய நிலைமையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். அந்த வீட்டிலே என்னுடைய மகளை விடுங்கள், என்னுடைய மகளுக்கும் அவனுக்கும் சகோதரன்
உறவுதான் இருக்கிறது. நான் ஒரு தாய், நானும் கூட கதவை மூடிக்கொண்டு கதவை லொக் பண்ணி கொண்டுதான் படுக்கிறேன், எனக்கும் உத்தரவாதம் கிடையாது என்று ஒரு தாய் அந்நிய ஆண்களிடம் கண்ணீர் வடிக்கிறாள் என்றால் எங்க சென்றிருக்கிறது என்பதை நுணுக்கமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். சில தினங்களுக்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால் ஆயிஷா என்ற ஒரு சிறிய குழந்தையுடைய சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய தந்தையுடைய நண்பன், அந்த நண்பனை இந்த ஆயிஷா மாமா என்று இரக்கமாக கூப்பிடுவாள். போதை பொருள் பழக்கத்தின் காரணமாக அந்த ஆயிஷாவை கொல்ல வேண்டும் என்ற முடிவு. ஏன் முடிவு? சொத்து பிரச்சனை அல்ல, பண பிரச்சனை அல்ல, தன்னுடைய உணர்வுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவு. அந்த ஆயிஷா என்ற அந்த பிள்ளையை சேத்திலே மூழ்கடித்து கொண்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். 6 வயது குழந்தை, எதற்கு கொல்லப்படுகிறோம் என்றது தெரியாது. கொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வாப்பாவுடைய நண்பன், இரக்கமாக மாமா என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தோமே. சிந்தித்து பாருங்கள், அந்த ஆயிஷா சேத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது மாமா மாமா என்று எவ்வளவு கத்திருப்பார். கண்ணியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஒரு ஆயிஷாவுடைய சம்பவம் என்னுடைய ஊரிலே நடந்தால் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அது கழிந்து சில நாட்களுக்கு பின்னால் உறங்கிக் கொண்டிருந்த கைக்குழந்தை மாடிக்கு மேலால் இருந்து ஜன்னலால் தூக்கி எறியப்பட்டது. எந்த இடத்திலே விழுந்ததோ அதே இடத்திலே அந்த பிள்ளையுடைய ரூஹ் பிரிந்தது. அந்த பிள்ளை என்ன செய்தது? போதை பொருள் பழக்கமுள்ள ஒரு மாமாவை, தன்னுடைய தாயுடைய சகோதரனை வீட்டிற்குள்ளால் அனுமதித்ததுதான் அந்த வீட்டிலே நடந்த தவறு என்பதை அந்த சம்பவம் எமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, திருமணம் என்றால் பெற்றோர்கள் எவ்வளவு கனவுகளுடன் பல லட்சங்கள் செலவழித்து முடித்து வைக்கிறார். மைதானத்திலே இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டு பாருங்கள், இந்த பிரச்சனைகளுடன் சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள், இதனால் எத்தனை பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனை பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில காலங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை விசாரிக்கப்பட்டது. அந்த பிரச்சனையிலே சொல்லப்பட்டது, இவருடன் வாழ முடியாது, பயமாக இருக்கிறது. என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தண்ணி சூடாக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கெட்டிலே தண்ணியை சூடாக்கி உறங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய மனைவியுடைய முகத்திலே சுடு தண்ணி ஊத்திருக்கிறார். மனைவி செய்த தவறு என்ன தெரியுமா? எதுவுமே செய்தது கிடையாது. கணவனுடைய போதை பொருள் பழக்கம் அது அவருக்கு ஏதோ சிந்தனைகளை உண்டாக்கியது. அந்த சிந்தனைகளுடைய விளைவு வீட்டுக்குள்ளால் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள், இதை நாங்கள் பராமுகமாக விட முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, தாய் என்றால் உயிருக்கு மேலால் மதிக்கப்படக்கூடியவர்கள். சில காலங்களுக்கு முன்னால் ஒரு சபைக்கு ஒரு இடத்திலே இருந்து ஒரு கோல் வருகிறது. ஹஜ்ரத் வந்து பாருங்க, எங்கட வீட்டில் உள்ள நிலைமையை பாருங்க. ஓடி சென்று பார்த்தால் ஒரு தாயுடைய கழுத்திலே கிட்டத்தட்ட 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சுக்கு கத்தி வெட்டிப்பட்டு இருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், தன்னுடைய மகனுக்கு மோசமான பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கத்திற்கு அவர் தேவையான பணத்தை தாயிடம் கேட்டிருக்கிறார். தர முடியாது என்பதற்காக சொந்த மகன், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மகன், தன்னுடைய தாயுடைய கழுத்திலே கத்தியை வைத்து தராவிட்டால் கழுத்தறுத்து விடுவேன் என்று பயம் காட்டிருக்கிறார் என்றால் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். சில காலங்களுக்கு முன்னால் அரபு நாடுகளிலே ஒரு நாட்டிலே ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
அதிலே ஒருவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பணம் தேவை என்பதற்காக திருடச் சென்று அங்கே கொலை நடந்திருக்கிறது. அதற்காக தூக்கு மேடை ஏற போகிறார். உலகத்திற்கு அவர் சொன்ன ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? சிறு வயதிலே இருக்கும் பொழுது சிகரெட் குடிப்பதை போன்று சைக்கிளை செய்தேன். என்னுடைய ஸ்டைலை பார்த்து என்னுடைய பெற்றோர்கள் கைத்தட்டி ரசித்தார்கள். இன்னும் சில காலங்களிலே பேப்பரை சுருட்டி வைத்து சிகரெட் குடிப்பதை போன்று சைக்கிளை செய்தேன். அதனை போட்டோ எடுத்து ரசித்தார். நடிப்புக்கே இவ்வளவு இடம் இருக்கிறது என்றால் உண்மையாக இருந்தால் எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்பதை அந்த குழந்தை சிந்திக்க தொடங்கியது. தவறுகளை செய்ய தொடங்கியது. அந்த சிகரெட் பழக்கம் போதை பழக்கமாக மாறியது. அந்த போதை பழக்கத்திற்கு தேவையான பணம் கிடைக்காத பொழுது அவர்கள் திருட தொடங்கினார்கள். திருட போன இடத்திலே மாட்டிக்கொண்ட நேரம் அவர்கள் கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த கொலைக்கு குற்றமாக தூக்கு மேடை ஏறி இருக்கிறார். அந்த கைதி சொன்ன கடைசி வார்த்தை தெரியுமா? என்னுடைய அருமை தாயே, என்னுடைய இந்த குற்றத்திற்கு நீதான் காரணம் என்று சொன்னார். அன்றே தடுத்திருந்தால் என்று நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று கடைசி மேடையிலே எந்த பிரயோசனமும் இல்லாத நேரத்திலே அவர் சொல்கிறார் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு மத்தியிலே எத்தனை தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறார். சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றும் அசருக்கு பின்னால் நடக்க இருக்கிறது. அதிலும் பல 100 உதாரணங்களை சொல்லுவார். அத்தனையும் அவர்களால் கையாளப்பட்ட விடயங்கள். வாட்ஸ்அப்பிலே கேட்ட செய்திகள் கிடையாது. உயிரை விட்டு பெற்றோர்கள் இன்று சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல லட்சங்களை ஒரே கிழமைகளிலே அழித்து முடிக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்களுடைய நோய்க்கு காரணமாக இந்த பழக்கம் இருக்கிறது என்றால் கண்ணியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். ஊர் இதற்காக எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? செய்யாவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் என்று குர்ஆன் சொல்கிறது. வமா குன்னா முஹ்லிகில் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா ஸாலிமூன். ஒரு ஊரு வாசிகளை அழிப்பதாக இருந்தால் அவர்கள் அநியாயம் செய்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்து சொல்கிறது, அவர்களை அழிக்க மாட்டான் இல்லா வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். அதிலே அவர்களை திருத்தக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள், தட்டி கேட்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை அழிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறார். எந்த அளவுக்கு நான் தட்டி கேட்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, பாவம் எனக்கு முன்னால் நடக்கிறது என்றால் அது சிறிய பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம். அதனுடைய விளைவுகள் ஒன்றுதான். அதனை தட்டி கேட்க வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. தொழுவது என் மீது எவ்வாறு கடமையோ, ஜகாத் எவ்வாறு கடமையோ, நோன்பு எவ்வாறு கடமையோ, அதே போன்ற ஒரு கடமை தட்டி கேட்பது. வாகனத்திலே பாட்டு போட்டுக் கொண்டு செல்கிறார், இசை கேட்டுக்கொண்டு செல்கிறார். அந்த வாகனத்தை நிறுத்தி இது பாவம் என்று சொல்லுவது என்னுடைய கடமை என்பதுதான் மார்க்கம். உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள். குர்ஆன் ஒரு சம்பவம் சொல்கிறான். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. குறைஷிகளை, அந்த தோட்டவாசிகளை நாம் சோதித்ததை போன்று சோதித்தோம் என்று சொல்கிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது அக்ஸமு லயஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன் வலா யஸ்தஸ்னூன். 2 பாவங்கள் செய்தார்கள். எமக்கு அது பாவம் என்றே விளங்குவது கிடையாது. ஒன்று சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள், நாளை அறுவடை செய்யலாம். வலா யஸ்தஸ்னூன். வலா யஸ்தஸ்னூன் என்பது
இன்ஷா அல்லாஹ் நாளை அறுவடை செய்வோம் என்று சொல்லவில்லை, நாம் சத்தியமாக நாளை அறுவடை செய்தே தீருவோம் என்று சொன்னார். இரண்டாவது பிழை என்ன தெரியுமா? அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், அறுவடை செய்யும் பொழுது ஏழைகள் கேட்டு வருவார்கள், அவர்களுக்கு கொடுக்க கூடாது, இது நிச்சயம் என்று சொன்னார். ஏழைகள் கேட்டு வருவார்கள், அவர்களுக்கு கொடுக்க கூடாது, இது நிச்சயம் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சிறிய தவறு எம்முடைய பார்வையில். வஹும் யதகாஃபதூன், ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று எவ்வாறு சொன்னார்கள் தெரியுமா? ஊரிலே மைக்கை போட்டு கத்தவில்லை, அத்தனை பேரிடம் சொல்லி தெரியவில்லை, பக்கத்திலே நடக்கக்கூடியவரிடம் கதோரமாக வைத்து வஹும் யதகாஃபதூன் காதுக்குள்ளால் சொன்னார். அடுத்த நாள் அறுவடைக்கு செல்கிறார்கள், ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். சொன்னார்களாம், இன்னாலதால்லூன், நாங்க வேற ஒரு காணிக்கு வந்திருக்கிறோமோ என்று சொன்னார். ஃபதாஃப அலைஹா த்வாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன், அல்லாவிடம் இருந்து தண்டனையாக ஒரு நெருப்பு வந்தது. அந்த நெருப்பு மிச்ச நேரம் அங்க நிக்கல, வந்து கடந்து சென்றது, அத்தனையும் கருக்கி சாம்பலாக்கி விட்டு சென்றது. காணி உடையக்காரர்கள் நினைத்தார்களாம், நாம் வேறு காணிகளுக்கு வந்திருக்கிறோமோ என்று நினைத்தார்கள். சிறிது நேரத்திலே விளங்கி கொண்டார்களாம், பல் நஹ்னு மஹ்ரூமூன், அல்லாஹ் அத்தனையும் எடுத்து விட்டான் என்பதை விளங்கி கொண்டார். உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் சொல்லாத நேரத்திலும் ஏழைகள் கேட்டு வந்தால் கொடுக்க கூடாது என்று சொன்ன நேரத்திலும் யாராவது ஒருவர் இது தவறு என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருப்பான், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருப்பான். கர்பலாவுடைய யுத்தத்தை எடுத்து படித்து பாருங்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், ரமதான் மாதத்திலே விரிவாக சம்பவங்களை படியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிராக மதித்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதே குடும்பத்தை சேர்ந்த 16 பேரையும் கழுத்தறுத்து கொண்டார். ஹுசைன் என்றால் நான், நான் என்றால் ஹுசைன். எவர்களெல்லாம் ஹுசைனை விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை விரும்பட்டும் என்று நபி அவர்கள் இரக்கமாக சொன்ன அந்த பேர குழந்தைகளை கொண்டு விட்டு காலால் மிதித்தார்கள் என்று வந்திருக்கிறார். அதே இடத்திலே இருந்து, அந்த முபாரக்கான உடம்பிலே இருந்து அந்த கழுத்தை அறுத்தெடுத்தார்கள். அறுத்தெடுத்து கொண்டாடுவதற்காக எவர்கள் அறுக்க சொன்னார்களோ அவர்களிடம் ஒரு தட்டிலே வைத்து, ஒரு பாத்திரத்திலே வைத்து அனுப்பினார்களாம். சம்பவம் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அன்றைய நாள் எத்தனையோ சஹாபாக்கள் நபியை கனவு கண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் இரத்த குப்பியுடன் அலைந்திருக்கிறார்கள். யுத்தத்துக்கு சென்றவர்கள் உண்ணுவதற்காக ஒட்டகம் அறுத்த நேரம் அந்த ஒட்டக இறைச்சிகளை தின்ன முடியாமல் முதுமை பிடித்ததாக இருந்திருக்கிறது என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. கற்களை புரட்டினார்களாம், புதிய இரத்தம் இருந்ததாம் என்றும் வரலாறு சொல்கிறது. மாற்ற முடியாத இந்த வரலாற்று பின்னணிக்கு காரணம் சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் ஆட்சியிலே கவனம் செலுத்தினார்கள். அதனால் பாவம் நடந்து கொண்டிருந்தது. அரசர்களும் பாவம் செய்தார்கள், ஆண்டிகளும் பாவம் செய்தார்கள். தடுக்கக்கூடியவர்கள் தடுக்கவில்லை. எதற்கு என்று நினைத்தார்கள். அதனால் அல்லாஹ் இது போன்ற மிக பெரும் வரலாற்றால் மாற்ற முடியாத, அழிக்க முடியாத சம்பவங்களை உலகத்திலே நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால் சற்று சிந்தித்து பார். நபியுடைய குடும்பத்துக்கு அந்த நிலைமை என்றால் என்னுடைய குடும்பத்தை நினைத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய காலத்திலே ஹரம் ஷரீஃபிலே, அல்லாஹ்வுக்கு உலகத்திலே மிகவும் விருப்பமான இடத்திலே 360 விக்கிரகங்கள் இருந்தது, அஸ்னாமுகள் இருந்தது. அவைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன் அல்லாஹ் அவனுடைய வீட்டுக்குள்ளால் சிலைகளுக்கு அனுமதி கொடுத்தான் என்பதற்கு காரணம் எழுதியிருக்கிறார்கள். அதனை தடுக்கக்கூடியவர்கள் இருக்கவில்லை. அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சுன்னத் எவர்களெல்லாம் தட்டி கேட்கும் உரிமை இருந்து கொண்டு தட்டி கேட்கவில்லையோ அங்கே இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி காட்டுவான் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். அந்த ஹரம் ஷரீஃபிலே ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நிர்வாணமாக இருப்பதை இபாதத்தாக ஏற்று நடந்தார் எவ்வளவு கேவலமான ஒரு சூழலாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹரம் ஷரீஃபிலே நிர்வாணத்தை சந்தோஷமாக கபூல் செய்தார்கள் என்றால் என்னுடைய வீட்டிலே நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? என்ன நிச்சயம் இருக்கிறது? சிறு சிறு பாவங்களை தட்டி கேட்காவிட்டால் அந்த பாவம் ஒரு நாளைக்கு என்னுடைய சமையலறைக்கும் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, தாத்தாரியர்களுடைய யுத்தத்தை எடுத்து படித்து பாருங்கள். முஸ்லிம்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள். லட்சக்கணக்கிலே முஸ்லிம்கள் கொண்டு குவிக்கப்பட்டார். அந்த சம்பவத்துக்கும் அது போன்ற ஒரு நிகழ்வு உலகத்திலே இதற்கு பின்னால் நடக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கேவலமான சம்பவத்துக்கு கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தடுக்க வேண்டியவர்கள், தட்டி கேட்க வேண்டியவர்கள் பாவத்தின் பொழுது கேட்காம இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பழிவாங்கி காட்டினான் என்ற விடயத்தை காரணமாக எழுதி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நிர்வாகிகள் இருக்கிறார். பொதுவாக நிர்வாகத்தை பற்றி பயான் என்றால் அத்தனை பேரும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் உரைக்க சொல்லணும், நல்லா ஏசணும், நல்லா கேட்கணும். ஆனால் கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுதோ ஃபஅஸா உலாயிக அய்யகூனு மினல் முஹ்ததீன், நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் உங்களை தேர்தலினூடாக தலைவர்களாக உறுப்பினர்களாக தெரிவு செய்யவில்லை. அல்லாஹ் அவனுடைய ஹசானாவிலே, அவனுடைய மலக்குமார்களுடைய சபையிலே உங்களை அவனுடைய மஸ்ஜிதை பொறுப்பு தருவதற்கு அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். எனவே அவனுடைய வீட்டுடைய சாவியை உங்களிடத்திலே தந்திருக்கிறான், உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், பொறுப்பு சுமத்திருக்கிறான். இந்த பொறுப்புகளை நிச்சயமாக கியாமத்திலே உங்களிடம் கேள்வி கேட்க காத்துக் கொண்டிருக்கிறான். என்ன பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர், அதற்கு பின்னால வந்த சஹாபாக்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேரும் நிர்வாக தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை எமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனை பேரும் தூங்கியதற்கு பின்னால் ஊரிலே ஏதாவது பாவம் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை கவனிக்க சென்றிருக்கிறார். மதிலுக்கு மேலால் ஏறி ஓட்டுகளை பிரித்து எட்டி பார்த்திருக்கிறார்கள். அங்கே பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு வயோதிபரை திரித்திருக்கிறார். இன்னும் ஒரு சமயம் மதிலுக்கு பின்னால் பார்த்தார்கள், 2 பெண்கள் தாயும் மகளும் தான் கறந்த பாலிலே தண்ணீர் கலப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார். மகள் சொல்கிறார், உமருடைய ஆட்சி காலம் செய்து விடாதே தாயே என்று சொல்கிறார். உமர் பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று கேள்வி கேட்கப்பட்டதற்கு மகள் சொன்ன வார்த்தை, உமர் பார்க்காவிட்டாலும் உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசனாக இருந்து கொண்டு, ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அந்த பால்காரியுடைய மகள் சொன்ன வார்த்தைக்காக தன்னுடைய மருமகளாக்கிய சம்பவம் பதியப்பட்டிருக்கிறார். சம்பவத்துக்கு பின்னால் எழுதி வைத்திருக்கிறார்கள் படிப்பினை. அந்த தலைவர்களுடைய பொறுப்பு உணர்ச்சி எவ்வாறு இருந்தது தெரியுமா? அந்த தலைவர்களுடைய பொறுப்பு உணர்ச்சி, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது என்றால் நானும் நீங்களும் எங்கிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இறக்கக்கூடிய நாள், சக்கராத்துடைய வேதனையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வந்து திரையை அகட்டி பார்த்தார்கள். சஹாபாக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நபியை கண்ட சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அந்த நபியுடைய முகம் அந்த நிலாவை விட பிரகாசமாக இருந்ததை கண்டேன். அந்த அளவுக்கு பிரகாசமாக சிரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் சிரித்தார்கள் தெரியுமா? அவர்களால் உருவாக்கப்பட்ட அத்தனை சஹாபாக்களும் ஒரு இமாமை பின்பற்றி சஃபன் சஃபா நேராக நின்று கொண்டு ஒரே வரிசையிலே நின்று கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள். எனவே தகுதியானவர்களை நான் உருவாக்கிவிட்டேன் என்ற சந்தோஷத்திலே சிரித்தார்கள் என்ற விடயம் எழுதப்பட்டிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தலைவராக இருந்து சுபஹ் தொழுதற்கு பின்னால முதலாவது எழும்பி கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? எவர்களெல்லாம் இன்று மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்கள், எவர்களெல்லாம் வரவில்லை என்று கேட்பார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியுடன் செய்திருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையிலே படுத்திருக்கிறார். ஒரு வாலிபர் வந்து விசாரித்து விட்டு செல்கிறார். மிக நீண்ட தூரம் சென்றதற்கு பின்னால் அவரை அழைத்து வர சொல்லி ஒரு பொறுப்புள்ள தலைவர் செய்த விஷயத்தை பாருங்கள். எந்த விடயங்கள் எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதனை ஒரு பாடமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா புனை, அருமை மகனே, உன்னுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழால் இருந்து கொண்டிருக்கிறது, அதனை உயர்த்தி கொள் என்று சொன்னார். பாடம் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சின்ன தவறாக இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதை சொல்லி காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதனை வெறும் சாதாரண ஏனைய பொறுப்புகளை போன்று பார்க்காமல் அதனை என்னுடைய தவிர்க்க முடியாத ஒரு கடமையாக பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் எமக்கு அத்தனை ஆயத்துகளிலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கண்ணியமானவர்களே, எமது மஸ்ஜித் இருக்கிறது. எமது ஊரை எடுத்துக்கொண்டாலும் அழகான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஊரிலிருந்து ஒரு அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது. அந்த அழைப்பு கடிதத்திலே இந்த ஊருடைய அருமை பெருமைகள் மிக முக்கியமான 2 வரிகளிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அருமை பெருமைகள் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதனை தன்னுடைய அத்தனை வேலைகளுடன் ஒரு வேலையாக செய்யாமல் இதனையே வேலையாக எடுத்து செய்ய வேண்டியவர்கள் கட்டாயம் உருவாக வேண்டும். கட்டாயம் உருவாக வேண்டும். பாவத்தை நடப்பதை கண்டால் அதனை தட்டி கேட்கும் ஒரு கூட்டம் உருவாக வேண்டும். அது வீடாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம். அது எங்கிருந்தாலும் சரி, பாவங்கள் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறதா, அதனை தட்டி கேட்பது என் மீது கடமை என்பதை விளங்க வேண்டும். ஹதீஸ் சொல்கிறது, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதி. பாவத்தை கண்டால் கையால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்கட்டும், இல்லாவிட்டால் உள்ளத்தால் அது பாவம் என்பதை எண்ணி கவலைப்படட்டும். வதாலிக அதாஃபுல் ஈமான். அதுதான் ஈமானுடைய கடைசி தரம் என்று சொல்கிறார். ஈமானுடைய கடைசி தரம் என்று சொன்னதனால் அதனுடைய பாரதூரம் எங்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. அதனுடைய மறுபுறத்திலே உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? ஈமானுடைய கடைசி தரம் என்றால் வெறும் உள்ளத்தால் பாவம் என்ற கவலை எனக்கு வரவில்லை என்றால் குஃபுருக்கு மிக நெருக்கமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். குஃபுருக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. உள்ளத்திலே கவலை இருக்க வேண்டும். என்ன கவலை இருக்க வேண்டுமோ அது இல்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அவல். மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை. நபி அவர்கள் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள், நரகத்திலே விழக்கூடிய மனிதர்கள், அவர்களை நான் எந்த அளவுக்கு தடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால், இடுப்பால் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறேன். என்னையும் மீறி சில மனிதர்கள் நரகத்திலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, பாவங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலே திரும்பவும் சொல்கிறேன், அந்த பாவங்களை தட்டி கேட்பது, அதை பிழை என்று உணர்த்துவது,
உரிமை எடுக்கக்கூடிய இடத்திலே கரத்தால் தடுப்பது, இது அத்தனையும் என்னுடைய கடமை என்பதை நான் உணர வேண்டும். ஹக்கான தீனை விளங்கி இஹ்லாஸான முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.